ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி மே 1 காலையில் 7:30 கிட்ட ஆகுது. காலையிலேயே எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு பாஸ்போர்ட் ரெனியூல் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன் வாங்கி டோக்கன் நம்பரும் வாங்கியாச்சு. ஸோ இன்றைக்கி தான் வந்து காலைல அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால ஸ்கூலில் லீவ் போட்டு நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். காலையில் நான் மட்டும் சாப்பிடல, அதனால் இடியாப்பம் பார்சல் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இடியாப்பமும் தேங்காய் பாலும் வச்சுருக்கேன். அப்படியே காரில் போகும்போதே அப்படியே சாப்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது மஸ்கெட்டில் இருக்கிற வத்தையா அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே தான் பிஎல்எஸ் இந்தியன் பாஸ்போர்ட் சர்வீஸ் அண்டு விசா சர்வீஸ் வந்து அங்கே தான் இருக்குது. மஸ்கெட்டில் நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம அந்த ஒரு பிளேஸ்க்கு தான் வந்து நம்ம போக முடியும். 15 இயர்ஸ் வரைக்கும் 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம பாஸ்போர்ட் ரெனியூல் பண்ணணும். 15 இயர்ஸ்க்கு மேலே 10 இயர்ஸ்க்காக நமக்கு கொடுத்துருவாங்க. இங்கே வந்து நல்ல டிராஃபிக்காக இருக்குது. அதனால் நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். எங்களுக்கு வந்து ஒரு 9:45க்கு தான் அப்பாயின்மெண்ட் இருக்குது. இருந்தாலுமே வந்து நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஏன்னா காலைல ஸ்கூலு அப்புறம் ஆஃபீஸ் எல்லாமே டிராஃபிக்காக இருக்கும். ஸ்கூல் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து அம்மா அப்பா பாஸ்போர்ட்டு அம்மாவும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமேட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த QR கோடு காட்டினாக்கா வந்துட்டு யூடியூப் வந்து நம்ம வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. இப்படி தான் என் பையனோட பாஸ்போர்ட்டு அப்போ வந்து நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த QR கோடை வந்து பிளர் பண்ணாமல் போட்டுட்டேன். அதனால் அந்த வீடியோவே வந்துட்டு யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடுச்சு. நானும் எங்கடா மிஸ்டேக் இருக்குது, நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த QR இடத்துல தான் வந்துட்டு அந்த மிஸ்டேக் வந்து காட்டுச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது QR கோடு வந்து நம்ம வீடியோவில் வந்து போடக்கூடாது அப்படின்றது. அதனால தான் நான் இப்போ QR கோடை வந்து நான் மறைச்சி வச்சிட்டேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்துக்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஸ்ப்ரே பண்ணி அடிச்சிட்ருக்காங்க. இதுதான் வந்துட்டு பாஸ்போர்ட் எடுக்க வேண்டிய பில்டிங்கு. அதை தாண்டி போயிட்டுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆயிரும். சீக்கிரமாக கிளம்பி நாங்கள் 8:30க்கே வந்து சீக்கிரமாக ரீச் ஆகிட்டோம். அதனால் சரி நம்ம இங்கே பக்கத்தில் இருக்க கிருஷ்ணர் கோயில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு நல்ல பழங்காலத்து மஸ்கெட்டு. இங்கெல்லாம் நிறைய பழைய பில்டிங்ஸு எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா மகாராஜா அண்டு ஜீவன் ஃபுட்ஸ் வந்துட்டு இங்கே புதுசாக வந்து திறந்துருக்காங்க. ஒரு 1 மந்த் தான் இருக்கும். நாங்கள் வந்து கிருஷ்ணர் கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டோம். கோவில் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக இருந்தால் நாங்கள் பார்த்ததே இல்லை. எப்போவுமே நாங்கள் ஈவினிங் சமயத்தில், அதுவும் வீக்கெண்டு தான் வருவோம். அப்போ செம்ம டிராஃபிக்கு, செம்ம ரஷ்ஷாகவே இருக்கும். இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இதெல்லாம் வந்து கோவிலோட டைமிங்கு. பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கோவிலில் வந்து பிள்ளையார், கிருஷ்ணர், அம்மன், அதுக்கப்புறம் புத்தர் இவங்களாம் தான் இருக்காங்க. கிருஷ்ணர் தான் மெயினாக வந்து நடுவில் உள்ள வச்சுருக்காங்க. இந்த சைடு பிள்ளையார், அந்த சைடு அம்மன், இந்த சைடு வந்துட்டு புத்தர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் சாமிலாம் கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு தாசித் லுலு வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா 9:45க்கு தான் அப்பாயின்மெண்ட்டு, 9 o'clock தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த தாசித் லுலுவில் வந்து வந்திருந்தோம். இங்கெல்லாம் வந்து கார்மெண்ட்ஸில் வந்துட்டு நிறைய வந்து ஆஃபர் போட்டுட்டு இருந்தாங்க. 50% ஆஃபரு. கிளாத்ஸும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். லுலுவில் எனக்கு பிடிக்கும், பட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறதில்ல. இந்த வாட்டி நல்லாவே இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸும் இருந்தது. இது வந்து மே 3 வரைக்கும் தான் இருக்குது. பக்கத்தில் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது லுலு போனால் நமக்கு டைம் போகிறதே தெரியாது. சீக்கிரமாக கிளம்பணுன்னு சொல்லி டைம் பார்த்துட்டே இருந்துட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டோம். இங்கே தான் வந்து பிஎல்எஸ் இந்தியன் பாஸ்போர்ட் சர்வீஸ் இருக்குது. இந்த பில்டிங் தான். இது வந்து வத்தையாவில் வந்து இருக்குது. இங்கேயும் காலையிலேயே நல்ல ரஷ்ஷாக இருந்தது. ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் வந்தால் இங்கே ரொம்ப நேரம் ஆகும். கை குழந்தையெல்லாம் வச்சுருந்தா கூட அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து கூப்பிட மாட்டாங்க. கை குழந்தையாக இருந்தாலுமே அப்பாயின்மெண்ட் டைம் படி தான் போகணும். செம்ம வெயில் வேறு. அப்படியே மோர் கொண்டு வந்திருந்தேன். அப்படியே குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னாக்கா வந்துட்டு பாஸ்போர்ட்டில் வந்து ஒரு நேம் சேஞ்ச் பண்ணணும். பட் அதுக்கு என்னோடய ஓல்டு பாஸ்போர்ட் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் இன்னொரு நாள் வந்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்போர்ட் எடுக்கிற வேலையை விட்டாச்சு. அப்புறம் சனிக்கிழமையாக பார்த்துட்டு தான் இன்னொரு நாள் வந்து வரணும். அப்படியே வரும்போது சரவணபவனுக்கு வந்திருந்தோம். காலைல சாப்பிட்டே வந்திருந்தாலும் ஒரு மாதிரி வெயிலில் வந்தது, அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரதுக்கே 11:30 கிட்ட ஆகிடுச்சு. இங்கே சரவணபவனில் பார்த்திங்கன்னா எல்லாமே 1 ரியாலுக்கு மேலே தான் இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி தான் மற்ற வெஜ் ஹோட்டலை விட. இங்கே நான் வந்து ரவா தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு சரவணபவனில் பிடிச்சதே இந்த ரவா தோசை தான். அதுக்கப்புறமே அவங்க பொடி தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க.
அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து இங்கே வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் ₹1 மேலே தான் இருந்தது. ₹1 அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தனியாக வந்து இது எல்லாமே எதை எடுத்தாலும் ₹1 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஆஃபராக ஒன்று போட்டிருந்தாங்க. இல்லை வந்து காரா பூந்தி, மிச்சர், அப்புறமே பக்கோடா, ஓலை பக்கோடா அந்த மாதிரிலாம் இருந்தது. இருந்தாலும் வந்த வேலை முடியலை அப்படின்ற ஒரு சின்ன கவலையோடு நாங்கள் திரும்ப கிளம்பிட்டோம். நீங்கள் பாஸ்போர்ட் ரெனியூ பண்ணால் எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாய்.